முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவினுடைய பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14ஆம் தேதி நம்ம குழந்தைகள் தினமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த தலைமுறையில இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு தலைமுறையில இருக்கிறவங்களுமே எங்க காலத்துல நல்லா இருந்துச்சு, இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இருக்காங்க இப்படின்னு சொல்றத நம்ம தாத்தா காலத்துல இருந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தாத்தா நம்ம அப்பாவை சொல்லியிருப்பாங்க, நம்ம அப்பா காலத்துல இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல இருக்கிறவங்கள சொல்லியிருப்பாங்க. நமக்கே சில நேரத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை பார்க்கும்போது நம்ம வளரும்போது இப்படியெல்லாம் இருந்தோமா அப்படின்னு நினைக்க தோணும். இத பத்தி மனநல ஆலோசகர்களும் ஆய்வாளர்களும் மருத்துவர்களும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோன் பனேகா குரோர்பதி அப்படிங்கிற நிகழ்ச்சியில கலந்து கொண்ட சிறுவனோட வீடியோ அப்படிங்கிறது அந்த டைம்ல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த சிறுவன் தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் ஒரு கேள்வியா, நீங்க இந்த 4 ஆப்ஷனையுமே லாக் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா பேசினா அப்படின்னு சொல்லி நிறைய வைரலான வீடியோக்களும் அந்த குழந்தைக்கு எதிரான வீடியோக்களும் நிறைய வந்துச்சு. எதிரானனா எப்படின்னா, இந்த குழந்தையெல்லாம் அடிச்சு வளர்த்துருந்துருக்கணும், நானா இருந்தா அங்கேயே அடிச்சிருந்திருப்பேன். இந்த காலத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து ஜென்டில் பேரண்டிங் பண்றேன் அப்படின்ற பேர்ல குழந்தைங்களை கெடுத்து வச்சிருக்காங்க இப்படின்னு நிறைய பேரு வீடியோக்களும் பதிவுகளும் சமூக வலைதளங்கள்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து மரியாதையற்றவர்களா இருக்காங்களா, பொதுவெளியில எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியாம தான் இருக்கா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து மனநல ஆலோசகர்களும் மனநல மருத்துவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காலத்து குழந்தைகளினுடைய பிரச்சனை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தலைமுறையில இருக்கிறவங்களும் அடுத்த தலைமுறையில இருக்கக்கூடிய குழந்தைகள் மரியாதை இல்லாதவர்களா இருக்காங்க. அவங்க வந்து அந்த காலத்துல இருந்த மாதிரி ரொம்ப ஒழுக்கமானவர்களா இருக்கிறது கிடையாது, சுய கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது எல்லா தலைமுறைகள்லயுமே இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மட்டும் இல்ல, கடந்த கிமு 700வது ஆண்டுகள்லயே இந்த மாதிரியான விஷயங்கள்ல எழுத்தாளர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. போன தலைமுறை மாதிரி இந்த தலைமுறை இல்ல அப்படிங்கிறத கிரேக்க எழுத்தாளர்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1780ல சாம்வேல் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இப்படி ஒரு தலைமுறையில இருக்கிறவங்களும் அடுத்த தலைமுறையை குறை சொல்றது அப்படிங்கிறது வழக்கத்துல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சும் அவர் எழுதியிருக்காரு. சரி, இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? உண்மையாகவே குழந்தைகள் அப்படி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணமா இருந்திருக்கும்? இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இப்படி பொதுவெளியில நடந்துக்கிறதுக்கும், அந்த குரோபதி அந்த நிகழ்ச்சியில இருந்த குழந்தை வந்து அப்படி நடந்துகிட்டதுக்கும் என்ன காரணமா இருந்திருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்கன்னா, வளர்ச்சி குறைபாடு சார்ந்த உளவியல் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, 10 வயதுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகிடுது. நமக்கு தெரிந்தது மட்டும்தான் இந்த உலகத்திலேயே இருக்கு, அப்படி பார்த்தா நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த குழந்தைகள் வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த விஷயம் தெரியாது, நீ தவறா பண்ற அப்படின்னு யாராவது சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைகளுக்கு ஒரு எதிர்மறையான எண்ணம் தோன்ற ஆரம்பிக்குது. அதை எப்படி எதிர்வினை ஆற்றுறது அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அவங்க ஆற்ற ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால தனக்கு தெரியல இந்த விஷயத்தை பத்தி அப்படிங்கிறத ஏத்துக்கவே முடியறது இல்ல அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அடுத்ததா 6 பாக்கெட் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு விஷயத்த மருத்துவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல அந்த குழந்தையை பாத்துக்கிறதுக்கு அம்மா, அப்பா, அம்மாவினுடைய பெற்றோர்கள் 2 பேர், அப்பாவினுடைய பெற்றோர்கள் 2 பேர் இப்படின்னு மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேருடைய ஃபோக்கஸுமே இந்த ஒரே ஒரு குழந்தையில மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறப்போ, அந்த குழந்தை வளரும் போதே இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப முக்கியமான ஆளு, இந்த உலகத்துல நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வளர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது வெளி உலகத்துல போய் அந்த குழந்தை இருக்கும்போது 4 பேர் கூட சேர்ந்து வளரும்போது அந்த குழந்தையால டக்குன்னு எந்த விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நெகட்டிவிட்டி எதையுமே அவங்களால எடுத்துக்க முடிய மாட்டேங்குது, நம்ம ஒரு தவறு பண்றோம் அப்படிங்கறத எடுத்துக்க முடிய மாட்டேங்குது, நமக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கறத அவங்களால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது, எல்லாரும் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எங்க போனாலும் நம்ம தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிக்கிறது. இதைத்தான் 6 பாக்கெட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல கூட்டு குடும்பங்களா இருக்கும்போது அங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய குழந்தைகளே ஒரு வீட்டுல இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ குழந்தைகள் கூட அந்த குழந்தைகள் பழகுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது, எப்படி ஒரு கூட்டத்துல நம்ம சர்வே பண்றது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி தனியா ஒரு குழந்தை மட்டும் இருக்கிற இடத்துல இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அடுத்ததான் என்ன அப்படின்னா, பெற்றோர்களே வந்து குழந்தைக்கு வந்து நிறைய தெரியும் அப்படின்னு அந்த குழந்தையை ஊக்கப்படுத்துறது. உனக்கு தான் எல்லாமே தெரியும், நீ பண்றதுதான் சரி, உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு குழந்தைகள் கிட்ட அதை மட்டுமே சொல்றதுனால
மற்றவர்கள் எதையாவது சொன்னா அந்த குழந்தையால ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. இதுக்கு பெற்றோர்களும் ஒரு காரணமா தான் இருக்காங்க அப்படிங்கிறத மருத்துவர்கள் திட்டவட்டமா சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இல்லைன்னு சொல்றதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. குழந்தை ஒரு விஷயத்த கேட்டு அதை இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பயப்படுறாங்க. அதனால அந்த குழந்தைக்கு ரிஜெக்ஷன்னா என்னன்னே தெரியாம வளர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த சமூகத்துல வெளியில போய் அந்த குழந்தை வளரும்போது கிடைக்காம இருக்கும்போதோ, இல்ல இல்லைன்னு மற்றவர்கள் மறுக்கும்போதோ, அந்த குழந்தைகளால அதை ஏத்துக்க முடியல. அதுதான் ஆக்ரோஷமா வெளிப்படுது, கோவமா வெளிப்படுது. அவங்க ரொம்ப அடமன்ட்டா வெளியில நடந்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் வந்து இல்லைன்னு சொல்லி பழகுறது இல்லாம இருக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கோவிட் காலங்களுக்கு பிறகு குழந்தைகளினுடைய நடத்தைகள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத பள்ளியில ஆசிரியர்களே நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, 2 ஆண்டுகள் இப்படி வீட்டிலேயே இருக்கும்போது வெளியில இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட பழகுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு. அதனால பொது வெளியில ஒரு குழந்தைகிட்ட நம்ம ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறதோ, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஏதாவது பொருட்கள மாத்திக்கிறதோ, இல்ல உணவுகள ஷேர் பண்ணிக்கிறதோ, விட்டு குடுத்து போறதோ, விளையாடுறது இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல நிறைய நடத்தைகள்ல மாற்றங்கள் தெரியிறத பார்க்க முடியுது அப்படின்னு மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிட்ட ஆய்வு நடத்தினப்ப கூட அதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா வீடுகள்ல தான் குழந்தைகள் நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க. அதுவும் பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்து தான் குழந்தைகள் நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு குப்பைய குப்பை தொட்டியில போடாம வெளியில தூக்கி போட்டு போறோம் அப்படின்னா 3 முறை அதை பார்க்குற குழந்தை அது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்போ அந்த குழந்தையும் அந்த குப்பையை குப்பை தொட்டியில போடாம வெளியில போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பழக்கங்கள் தான் அதிக அளவுல குழந்தைகளுக்கு வர ஆரம்பிக்குது. நம்ம சொல்லி கொடுக்கறத விட நம்மளை பார்த்து தான் குழந்தைகள் கத்துக்கிறாங்க. அதனால பெற்றோர்கள் தான் வந்து ரொம்பவே தெளிவாகவும் சரியாகவும் குழந்தைகளுக்கு முன்னாடி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் மருத்துவர்கள் சொல்றாங்க. சரி, இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, குழந்தைகள் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க, முரட்டுத்தனமா நடந்துக்கிறாங்க, மரியாதை குறைவா நடந்துக்கிறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் அடிக்கிறது தான் தீர்வா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த குரோர்பதி நிகழ்ச்சியிலையுமே நம்ம நிறைய பேர் கமெண்ட் பண்ணதை பார்த்ததா சொன்னோம். நானா இருந்தா அடிச்சிருப்பேன், நானா இருந்தா அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு. இது எதுவுமே உண்மையாகவே குழந்தைகளை சரி பண்றதுக்கான விஷயம் கிடையாது. இன்னுமே உளவியல் ரீதியா அந்த குழந்தைய பாதிக்கும் அப்படின்னு தான் மருத்துவர்கள் சொல்றாங்க. சரி, அப்ப இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டா, முதல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு குழந்தை வளர்றது அப்படிங்குது. சரியான விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா அதையே பார்க்குற குழந்தை பின்பற்றி அதே மாதிரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க செய்யல அப்படின்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம எடுத்து சொல்லணும். என்னதான் ஜென்டில் பேரண்டிங் பண்ணாலுமே கூட ஒரு பவுண்டரிய செட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்ல இப்படிதான் இருக்கும். நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் உனக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்கி தருவோம். நீ ஒரு விஷயம் ஆசைப்படுற அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகும். நம்ம வீட்ல இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை வந்து பெற்றோர்கள் கிரியேட் பண்ணணும். அந்த குழந்தைக்கு இப்பத்துல இருந்தே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். நம்ம நினைச்ச எல்லாமே நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கணும். மத்தவங்க கிட்ட எப்படி அன்போட பழகணும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் நடந்துக்கிறதன் மூலியமா கூட குழந்தைகள் வந்து புரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னு சொல்லி பழகணும் இப்படின்னு பல விஷயங்களை மருத்துவர்கள் முன் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம முதல்ல பார்த்த அந்த விஷயத்துக்கு வரலாம். அந்த குரோர்பதி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அந்த சிறுவன் குறித்து சமூக வலைதளங்கள்ல பல விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன அப்படின்னா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அப்படிங்கறத அப்படியே நமக்கு ஒளிபரப்பு செய்ய மாட்டாங்க. அதை எடிட் பண்ணி தான் செய்வாங்க. இந்த குழந்தை வளர்ந்ததற்கு பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம தவறு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அனுபவத்தின் மூலியமா நிச்சயமா தெரிஞ்சு கொள்ளதான் போறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தையை குறித்து சமூக வலைதளங்கள்ல தவறான பதிவுகளை பதிவிடுறது, அவங்க பெற்றோர்களை குறித்து தவறான கருத்துக்களை பரப்புறது, இந்த குழந்தையை வந்து நான் இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நிச்சயமா ஒரு நல்ல சமுதாயத்துக்கும் ஆரோக்கியமான சமுதாயத்துக்கும் ஒரு அழகே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள் ஏதாவது பதிவிடும் போதோ இல்லை வீடியோக்கள் போடும்போதோ நம்ம ரொம்ப பொறுப்புணர்வோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு. இந்த குழந்தையை விமர்சிக்கிறதை தாண்டி இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எந்த விதத்திலையும் கெட்டு போயிடாம உளவியல் ரீதியா அந்த குழந்தை பாதிக்கப்படாம பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான்.